எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்க தோழி வினிதா உங்க கூட பேச வந்துட்டேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கிறேன். காலையில நீங்க தூங்கி எழுந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எத்தன வார்த்தைகள் பேசியிருப்பீங்க? 100, 1000 இல்ல கணக்கே இல்லையா? நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. வீட்ல தேவையில்லாத பொருட்கள் சேர்ந்தா உடனே அத தூக்கி போட்டு வீட்ட சுத்தம் பண்றோம். இல்லையா? அதுக்கு பேரு தான் மினிமலிசம்னு சொல்றோம். நம்ம மொபைல்ல தேவையில்லாத ஆப்ஸ், மெயில்ஸ் இருந்தா டெலீட் பண்றோம். இத டிஜிட்டல் மினிமலிசம் அப்படின்னு சொல்றோம். ஆனா, தினமும் காலையிலிருந்து நைட் வரைக்கும் நம்ம வாயிலிருந்து கொட்டுற வார்த்தைகள் எப்பவாவது சுத்தம் பண்ணியிருக்கோமா? தேவையில்லாத பேச்சுக்கள குறைச்சிருக்கோமா? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ரொம்ப விசித்திரமானது. ஆனா, இன்னைக்கு இருக்கிற சத்தமான உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. ஸ்பீச் மினிமலிசம். வார்த்தைகள குறைக்கும்போது நம்ம வாழ்க்கையில என்னென்ன அற்புதங்கள் நடக்கும்? மௌனம் எப்படி ஒரு பலவீனமா இல்லாம உலகத்தையே வெல்லக்கூடிய மிகப்பெரிய ஆயுதமா மாறுது? இன்னைக்கு நாம சில உணர்வுபூர்வமான கதைகளோடையும் வாழ்வியல் உதாரணங்களோடவும் பார்க்க போறோம். இந்த ஒரு 15 நிமிஷம் உங்க வாழ்க்கையோட பல பக்கங்கள மாத்தப் போகுது. அதனால ஒரு கப் காஃபியோட அமைதியான இடத்துல உட்காந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நிறைகுடம் தழும்பாது, குறைக்குடம் கூத்தாடும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு சமூகத்துல யார் அதிகமா சத்தமா பேசுறாங்களோ அவங்க தான் புத்திசாலின்னு ஒரு தப்பான பிம்பம் இருக்கு. ஆனா உண்மை அது இல்ல. வார்த்தைகளை குறைக்கும் போதுதான் அந்த வார்த்தைகளுக்கான மதிப்பு கூடும். இதை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை சொல்றேன் கேளுங்க. முன்னொரு காலத்துல ஒரு பெரிய அறிஞர் இருந்தாரு. அவர் ரொம்ப அமைதியானவர். அவர்கிட்ட யாராவது சந்தேகம்னு வந்து கேட்டா உடனே பதில் சொல்ல மாட்டாரு. ஒரு 5 வினாடி நல்லா யோசிப்பாரு. அப்புறம் 2 அல்லது 3 வார்த்தையில ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லிட்டு அமைதியாயிடுவாரு. ஆனா அந்த பதில் அவங்க வாழ்க்கையே மாத்துற அளவுக்கு ஆழமா இருக்கும். இத பத்தி கேள்விப்பட்ட அந்த நாட்டு அரசர் அந்த அறிஞரை தன்னோட அரண்மனைக்கு வரவழைச்சாரு. அரசன் கேட்டாரு, அறிஞரே, நீங்க இவ்ளோ பெரிய மேதை, உங்ககிட்ட இவ்ளோ அறிவு இருக்கு. ஆனா பேசும்போது மட்டும் ஏன் இப்படி கஞ்சத்தனமா வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க? கொஞ்சம் தாராளமா தான் பேசலாமே அப்படின்னு. அதற்கு அந்த அறிஞர் அமைதியா சிரிச்சுக்கிட்டு சொன்னாராம், அரசே, சந்தைக்கு போனா களிமண்ணும் சாதாரண கற்களும் குவியல் குவியலா கிடைக்கும். ஏன்னா அதோட மதிப்பு குறைவு. ஆனா வைரங்கள் எப்பவும் தனித்தனியா மிக குறைவாதான் கிடைக்கும். என் வார்த்தைகளும் வைரங்களை போன்றதுதான். அதை நான் மலிவா கொட்ட விரும்பல அப்படின்னு. யோசிச்சு பாருங்களேன், நாம ஏன் தேவையில்லாம ஓயாம பேசுறோம்? பெரும்பாலும் 2 காரணங்களுக்காகத்தான். 1, மத்தவங்க முன்னாடி நம்ம அறிவை நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஆசை. இன்னொன்னு, 2 பேருக்கு நடுவுல இருக்கிற அமைதிய தாங்கிக்க முடியாம ஏதோ ஒரு பேச்ச வளர்க்கணும் அப்படின்னு பேசுறது. ஆனா சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? அதிகமா பேசுறவங்க தங்களோட ரகசியங்களையும் பலவீனங்களையும் ஈஸியா எதிராளிக்கு காட்டிடுவாங்க. ஆனா அளவா பேசுறவங்களோட மனசை யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கணிச்சிட முடியாது. மௌனம் அப்படிங்கிறது பலவீனம் கிடையாது. அது எதிராளியை யோசிக்க வைக்கிற ஒரு மிகப்பெரிய பவர் மூவ். சரி வினிதா, வீட்டில் இருக்கிற குப்பைகளை தூக்கி போடுற மாதிரி நம்ம பேச்சில் இருக்கிற குப்பைகளை எப்படி தேவையில்லாதத அடையாளம் கண்டு தூக்கி போடுறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்னோட பதில், நம்ம அன்றாட பேச்சில் 3 முக்கிய குப்பைகள் இருக்கு. 1, புறம் பேசுதல், காசிப்பிங். அவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, இவங்க வீட்டில் என்ன சண்டை தெரியுமா, அவங்க வீட்டில் என்ன வாங்கியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு அடுத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது? இது நம்ம மன அமைதியை கெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜியையும் மொத்தமாக உறிஞ்சிடும். 2, கேட்காத அறிவுரை, அன்சாலிசிட்டட் அட்வைஸ். நம்மள பல பேருக்கு அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல, ஏன் இன்னும் புது கார் வாங்கல, ஏன் இன்னும் வீடு கட்டல, உன் குழந்தை ஏன் இப்படி இருக்கு, இப்படித்தான் வளர்ப்பியா அப்படின்னு அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட கேட்காத வரைக்கும் உங்கள் வாயை திறந்து எந்த அறிவுரையும் சொல்லாதீங்க. அது உங்கள் மதிப்பைத்தான் குறைக்கும்.
3 தற்பெருமை பிராகிங். நான் அன்னைக்கு அப்படி பண்ணேன், என்னால தான் அந்த காரியம் நடந்துச்சு அப்படின்னு நம்மளை பற்றி நாமளே தம்பட்டம் அடிச்சுக்கிறது. உண்மையிலேயே திறமையானவங்களுக்கு தங்களை தாங்களே பாராட்டிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இனிமே உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொன்ன 3 ஃபில்டர்ஸ், 3 வடிகட்டிகளை மனசுல நினைச்சு பாருங்க. முதல் ஃபில்டர் உண்மை. இஸ் இட் ட்ரூ? நீங்க பேச போற விஷயம் 100% உண்மையானதா இல்ல சும்மா கேட்டு எழுதின வதந்தியா? செகண்ட் ஃபில்டர் நன்மையா. இஸ் இட் குட்? நீங்க பேச போற விஷயம் மற்றவங்களுக்கு ஏதாவது நன்மை தருமா? மூன்றாவது ஃபில்டர் தேவையா. இஸ் இட் யூஸ்ஃபுல்? இந்த வார்த்தைகளை இப்போ இந்த இடத்துல பேசுறது அவசியமா? இந்த 3 வடிகட்டியில தப்பிக்காத எந்த ஒரு வார்த்தையையும் உங்க நாக்கு கடந்து வெளியே வர அனுமதிக்காதீங்க. அதுதான் உண்மையான ஸ்பீச் மினிமலிசம். சரி நண்பர்களே, இந்த ஸ்பீச் மினிமலிசம் நம்ம உறவுகளில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு பார்க்கலாமா? முதல்ல கணவன் மனைவி உறவு. குடும்பங்களில் வர 90% சண்டைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? கோபத்தில் நாம கொற்ற வார்த்தைகள் தான். சண்டை வரும்போது 2 பக்கமும் வார்த்தைகள் தடிமனா விழும். வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு சண்டை வரும்போது அந்த இடத்துல கோபமான 10 வார்த்தைகளை பேசுறதுக்கு பதிலாக ஒரு மௌனத்தை கடைபிடிச்சு பாருங்க. கோபம் குறையிற வரைக்கும் அமைதியா இருங்க. அப்புறமா நிதானமா பேசலாம். இந்த ஒரு சின்ன பழக்கம் எத்தனையோ குடும்பங்கள்ல வர்ற பிரிவுகளையும் விவாகரத்துகளையும் தடுத்துடும். அடுத்ததான் பெற்றோர் குழந்தை உறவு. நம்ம குழந்தைங்களை திட்டும்போது யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி பண்ற? உன்னால ஒன்றும் முடியாது, உன்னை வளர்க்குறதுக்குன்னு நான் படுற பாடு இருக்கேன்னு ஓயாம பேசிக்கிட்டே இருப்போம். இதை ஆங்கிலத்தில் நாகிங்னு சொல்லுவாங்க. குழந்தைகிட்ட ஓயாம பேசிக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்தில் அவங்க நம்ம பேச்சை மதிக்காம காதில் வாங்கிக்கிறதையே நிறுத்திடுவாங்க. அதுக்கு பதிலாக அளவா அன்பா ஆனால் உறுதியாக பேசுங்க. உங்கள் வார்த்தைகள் குறைவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும்போது குழந்தைகள் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. உறவுகளில் அன்பை வார்த்தைகளால் ஆராதிக்கிறத விட மௌனத்தால் ஆழப்படுத்த முடியும். ஒரு குடும்பத்தில் எல்லாரும் அவங்க மொபைலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட வார்த்தைகள் இல்லாமல் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற அந்த மௌனத்தில் தான் உலகத்தோட பேரன்பு ஒழிஞ்சிருக்கு. சரி, நம்ம வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸில் இந்த ஸ்பீச் மினிமலிசம் எப்படி வேலை செய்யும்? உலகத்தில் இருந்த மிகச்சிறந்த லீடர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறத விட மிகச்சிறந்த கேட்பாளர்களாக இருப்பாங்க. அதாவது லிசனர்ஸாக இருப்பாங்க. ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எல்லாரும் தங்களோட கருத்துக்களை சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் அமைதியாக எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். மீட்டிங்கோட கடைசியில் அவர் ரொம்ப சுருக்கமாக தெளிவாக ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அந்த பேச்சு எல்லாரையுமே கட்டி போட்டுடும். ஏன்னா அவர் மற்றவங்க பேசின எல்லாத்தையும் உள்வாங்கி பேசியிருப்பார். அதே போல் ஒரு பிஸ்னஸ் டீல் பேசுகிறீங்க இல்லை சம்பள உயர்வு பற்றி கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அமைதியாகிடுங்க. அங்கே ஒரு மௌனம் நிலவட்டும். பிஸ்னஸ் சைக்காலஜியில் ஒரு விதி இருக்குது. பேச்சுவார்த்தையின் போது யார் அந்த மௌனத்தை தாங்க முடியாமல் முதலில் பேசுகிறார்களோ அவர்கள்தான் பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அலுவலகத்தில் எப்பவுமே அரட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கிற ஒருத்தரோட வார்த்தையை யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் எப்பவாவது அளந்து பேசுகிறவரோட வார்த்தைக்கு தான் நிர்வாகத்தில் மதிப்பு அதிகம். சரி வினிதா, இதெல்லாம் கேட்டுட்டேன். எனக்கு ரொம்ப அதிகமாக பேசுகிற பழக்கம் இருக்குது. இதை நான் எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கவலையே படாதீங்க. உங்களுக்காக ரொம்ப சிம்பிளான 4 ப்ராக்டிஸை நான் சொல்கிறேன். இதை இன்னையிலேருந்தே நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம். நம்பர் 1, த பாஸ் பட்டன். யாராவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டால் உடனே டக்குன்னு பதில் சொல்லாதீங்க. மனசுக்குள்ள 1, 2, 3ன்னு எண்ணுங்க. ஒரு 3 வினாடிகள் நிதானிச்சு யோசிச்சு அப்புறம் பேசுங்க. இது உங்கள் பேச்சில் இருக்கிற பதற்றத்தை குறைக்கும். 2, மௌன விரதம், சைலண்ட் ஹாஸ். வாரம் ஒரு நாள் முழுசாக மௌன விரதம் இருக்க முடியாது, கண்டிப்பாக முடியாது. தினமும் காலையில் இல்லை மாலையில் ஒரு மணி நேரம் மொபைல் இல்லாமல் யாருக்கிட்டையும் பேசாமல் மௌனமாக இருக்க பழகுங்க. இது உங்கள் மூளைக்கு மிகப்பெரிய அமைதியை தரும். 3, வார்த்தைகளை சுருக்கி பழகுங்கள். ஒரு விஷயத்தை உங்களால் 10 வார்த்தையில் சொல்ல முடியும் அப்படின்னா அதை ஏன் 50 வார்த்தையில் வளைச்சு சொல்லணும்? சுருக்கமாகவும் தெளிவாகவும் பேச பழகுங்க. 4, உணர்ச்சிகளின் போது அமைதி காத்தல்.
நீங்க ரொம்ப கோபமா இருக்கும்போதோ, இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போதோ, எந்த ஒரு வார்த்தையையும் சொல்லாதீங்க. எந்த வாக்குறுதியையும் தராதீங்க. அந்த நேரத்துல மௌனமா இருக்கிறது தான் உங்க வாழ்க்கைய காப்பாத்தும். நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க? "மௌனம் ஞானத்தின் எல்லை" அப்படின்னு. மௌனம் அப்படிங்கிறது சும்மா வாய மூடிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. அது உங்க மனசுக்குள்ள இருக்கிற சத்தத்த குறைச்சு, உங்கள நீங்களே உணர்ற ஒரு உன்னதமான நிலை. உலகத்துல இருக்கிற பல சண்டைகளுக்கும், மனஸ்தாபங்களுக்கும், நிம்மதியற்ற வாழ்க்கைக்கும் காரணம், நாம பேசின தேவையில்லாத வார்த்தைகள் தான். வார்த்தைகளை குறைப்போம், வாழ்க்கைய இன்னும் அழகா ரசிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பேச்ச குறைக்க போறீங்களா? இல்ல ஏற்கனவே நீங்க ரொம்ப அமைதியான ஆளா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சிந்தனைகளுக்கு மறக்காம ஸ்டோரி டைம் வித் வினிதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடனும் நான் உங்கள் தோழி வினிதா. நன்றி, வணக்கம்.